கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் தங்கர்பச்சானுக்கு ஆதரவாக ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் திரைப்பட இயக்குநர் தங்கர்பச்சான் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து மங்களூர், வேப்பூர் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். பொதுமக்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொதுமக்களிடையே உரையாற்றிய டாக்டர் ரவி பச்சமுத்து இன்றைய சூழ்நிலையில் தொழிற்சாலை தொடங்குவது போலவும் வியாபாரம் செய்வது போலவும் அரசியல்வாதிகள் முதலீடு செய்கிறார்கள் என விமர்சித்தார். இந்திய ஜனநாயக கட்சி என்பது ஒரு வித்தியாசமான கட்சி என்றும் டாக்டர் பாரிவேந்தர் உழைப்பால் உயர்ந்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். பல லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கொடுத்ததோடு மருத்துவம், வேலை வாய்ப்பு ஆகியவற்றையும் டாக்டர் பாரிவேந்தர் வழங்கி வருகிறார் என அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னலம் கருதாமல் கடலூர் மக்களுக்காக உழைக்க காத்திருக்கும் தங்கர்பச்சானுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மக்களுக்காக உழைக்க காத்திருக்கிறேன் என்று கூறி காசு இல்லாத வாக்குறுதியை கூறும் தங்கர்பச்சான் தான் நமக்கு தேவை என அவர் கூறினார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு ராக்கெட் ஏவுதளம் கொண்டு வந்திருப்பதோடு பல இடங்களில் வேளாண்மை மையங்கள் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறார் என டாக்டர் ரவி பச்சமுத்து சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடியைப் போல டாக்டர் பாரிவேந்தர் போல என்டிஏ கூட்டணியில் தன்னலமில்லா தலைவர்கள் பலர் உள்ளனர் என கூறிய அவர், நல்லவர்கள் பதவியில் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அரசியலை தெளிவான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய தங்கர்பச்சானுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு டாக்டர் ரவி பச்சமுத்து கேட்டுக்கொண்டார். ஐயா பாரிவேந்தர் இந்த மனப்போக்கை பார்த்துதான் மக்கள் கிட்ட நம்ம வித்தியாசமான கட்சி, ஏன் இத்தனை கட்சி இருக்கு இந்தியாவில், இத்தனை கட்சி இருக்கு, தேசிய கட்சிகள் எத்தனை, மாநில கட்சிகள் எத்தனை, அப்படி இருக்கும்போது எதுக்கு நமக்கு ஒரு புது கட்சி? அவரோட சிந்திச்சு பாருங்க. அவர் ஆரம்பிச்சு 14 வருஷம் ஆச்சு. இந்த சிந்தனை எதுக்கு வந்தது அவருக்கு? எத்தனை எல்லா தலைவர்கள்ட்டையுமே பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஐயா பாரிவேந்தரை பற்றி கேட்டிங்கன்னா எல்லாருமே நம்ம ஆளுன்னு சொல்லுவாங்க. நல்லவர், அவர் உழைச்சி மேலே வந்தவர், அவர் மேலே ஒரு தனி பாசமும் மரியாதையும் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு நமது வேட்பாளர் சொன்னது போல, நான் பிறந்த மண்ணுக்கு நான் எதை எடுத்தேன் திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஐயா கட்சி துவங்கினாங்க. அதுதான் நமக்கு பேஸ். இப்போ அதே மாதிரி மோடி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தராங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 4 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க, இன்னும் வேணும் உங்களுக்கு, வீட்டுக்கு குழாய் கொடுக்குறாங்க, பாத்ரூம் கட்டுறதுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. இது மட்டுமா? உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணாலும் செய்வாங்க. செய்யறதுக்கு நமக்கு நல்ல பிரதிநிதித்துவம் வேணும். நிறைய நல்ல திட்டங்கள் அது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தான் பாரிவேந்தரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புக்கு போட்டு கொடுத்துருக்காரு. 5 வருஷம் இருந்த எம்பி, எந்த எம்பியாவது நான் வாங்கின 17, அதாவது 25 கோடி ரூபா எம்பி நிதி, அந்த 25 கோடியில் கொரோனா பீரியடில் குறைச்சதில் 17.5 கோடி தான் வந்தது. 17.5 கோடியில் நான் என்ன செலவு பண்ணேன்னு யார் வேணாலும் கணக்கு கேளுங்க. புக்கு நாங்கள் கொடுக்க தயார். அதில் ஒரு பைசா விடாமல் நிதியை புக் போட்டு காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி. இந்த கூட்டணிக்கு நம்ம 39 இடத்துலையும் வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.